நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம். கர்த்தர் மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவிதமான சூழ்நிலைகளில் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எது சரியான நீதியான பாதை, நம் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்த நீதி நியாயங்களை போதித்திருக்கிற வசனங்களை பார்த்து வருகிறோம். இப்பொழுது யாத்திராகமம் 22ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். அப்படி ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அதற்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், எந்த பாவத்திற்கு எந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் மாடை திருடி கொண்டு போய் விற்று அல்லது தனக்காக எடுத்துக்கொண்டால் அவன் கண்டுபிடிக்கப்படும் போது அவன் பதிலாக 5 மாடுகளை தர வேண்டும். ஆடாக இருந்தால் ஒரு ஆட்டிற்கு 4 ஆடுகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இப்படி ஒரு நீதியை தெரிவிக்கிறார். ஒரு மனிதன் திருடுகிறான். அந்த மனிதன் திருடி கொண்டிருக்கும் போது கண்டுபிடிக்கப்பட்டார்கள். கண்டுபிடித்த உடனே அவனை சரியாக அடித்து விடுவார்கள். அப்படி அடிக்கும் போது அவன் இறந்து விட்டான் ஆகில், எல்லோரும் சேர்ந்து அடிக்கும் போது அவன் செத்து விட்டால் அது குற்றமா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் இருளில் அடிக்கப்பட்டு அவன் கொல்லப்பட்டு இருந்தான் ஆகில் அது அந்த அடித்தவர்கள் மேல் இரத்தப்பழி இல்லை. ஒருவேளை அது பகலாக இருக்குமானால் அந்த நேரத்தில் அது அந்த மனிதனின் இரத்தப்பழி அந்த அடித்தவர்கள் மேல் வரும் என்று கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அதே போல ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் நன்றாக இருக்கிற அந்த தோட்டத்தில் வேறொருவன் தன்னுடைய மாடுகளையோ ஆடுகளையோ மிருகங்களை விட்டு மேய்த்து விட்டார். அந்த நஷ்டத்திற்கு, அந்த செடியின் நஷ்டத்திற்கு இந்த மனிதன் சரியாக நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இது தோட்டத்தில் மாடுகளை மிருகங்களை மேய விட்டதற்கான நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய விவசாய நிலத்தில் முட்களை கொளுத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த முள் பற்றி எரிந்து அது பக்கத்தில் உள்ள நிலத்தில் உள்ள பயிர்களை எரித்து சேதப்படுத்தி விட்டதானால் அந்த சேதப்படுத்தப்பட்டதின் அளவுக்கு ஏற்றபடி அந்த சேதம், அந்த பயிர்கள் எந்த அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்ற நஷ்ட ஈடை இந்த தீ கொளுத்திய மனிதன் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஒரு மனிதனிடத்தில் இன்னொரு மனிதன் என்னுடைய மாடையோ தன்னுடைய பொருள்களையோ கொடுத்து பத்திரமாக வைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு வெளி தேசத்துக்கு போகிறார். அப்படி யாரிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகிறானோ அந்த மனிதனிடத்தில் இருந்த அந்த பொருள் தொலைத்து விடுகிறது என்றால் காவலாக வைத்து கொண்டிருந்த அந்த மனிதன் நியாயாதிபதியின் இடத்தில் கொண்டு போகப்பட வேண்டும் என்று கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அதே போல ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய ஒரு பொருளை மிருகங்களை இரவல் வாங்கி இருக்கும் போது அந்த மிருகங்கள் தொலைந்து போனால், அந்த பொருள் தொலைந்து போனால் அந்த மனிதன், இந்த கேஸ் ஜட்ஜிடத்தில் கோர்ட்டுக்கு போக வேண்டும், நியாயாதிபதியின் இடத்தில் போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நடந்தால் கோர்ட்டில் நாம் அனுமதிக்க வேண்டும் என்று. ஒரு மனிதன் தன்னுடைய நிலத்தை உழுவதற்காக ஒரு மாடை ஒரு எருதை வாங்கி உழுது கொள்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சமயத்தில் அந்த எருதின் உரிமையாளனும் அங்கேயே இருக்கிறான். அப்பொழுது அந்த மிருகம் செத்து விட்டது, ஏதாவது மிருகங்கள், காட்டு மிருகங்கள் அடித்து கொன்று விட்டது என்றால் அந்த கூட இருந்த மனிதன், அந்த உரிமையாளன் கூட இருந்ததினால் அந்த பொருளுக்கு இந்த இரவல் வாங்கியவன் நஷ்டம் கொடுக்க தேவையில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணை ஒருவன் கட்டாயப்படுத்தி தவறு செய்தால் அதனால் அந்த பெண்ணை அவன் பணம் கொடுத்து பரிசு முறைமையின்படி நிச்சயதார்த்தம் செய்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த திருமணத்தை அந்த பெற்றோர்கள் நடத்த, அந்த பெண்ணின் பெற்றோர்கள் நடத்த விரும்பவில்லை என்றால் அதற்கு நஷ்ட ஈடாக இந்த மனிதன் பணம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பில்லி சூனியம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் இஸ்ரவேலரின் நடுவில் இருக்கக்கூடாது, அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள் இதையெல்லாம் செய்கிறவர்கள் இஸ்ரவேலரின் நடுவே இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கொன்றுவிட வேண்டும் என்று
கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது நியாயாதிபதிகள் அது அப்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். நியாயாதிபதிகளுக்கு, அதாவது கோர்ட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டதிட்டங்கள் இவை. கற்புள்ள வாழ்க்கை வாழாதவர்கள், கற்பு நெறி தவறியவர்களை கொன்றுவிட வேண்டும். அளவுக்கு அதிகமான பலவிதமான அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள் இஸ்ரவேலரின் நடுவே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை கோர்ட் கொலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு கொடுக்கப்படுகிறது, தனி மனிதனுடைய சட்டத்திட்டங்கள் அல்ல. கர்த்தருக்கு மட்டுமே நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும். நம்மளுடைய பலிகளும் காணிக்கைகளும் கர்த்தருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். இதை நாம் சரியாக கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். யாராவது மிரட்டினார்கள் என்றாலோ, அல்லது வற்புறுத்துகிறார்கள் என்றோ, அல்லது அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்றோ, எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் மற்றவர்களுக்கு பலியிடுவதோ காணிக்கை செலுத்துவதோ கூடாது. நாம் நம் கர்த்தருக்கு மட்டுமே காணிக்கை செலுத்த வேண்டும், பலியிட வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற அந்நியர்களுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நாம் கொடுமைப்படுத்தக்கூடாது, அவர்களை தவறாக காயப்படுத்தக்கூடாது. நீதி நியாயங்களை மீறி அவர்களுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நாம் அவர்களை கொடுமைப்படுத்தினால் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றே சட்டம் கொடுக்கிறார். சட்டமன்றத்திற்கு, கோர்ட்டுக்கு கொடுக்கப்படுகிற சட்டத்திட்டமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் போது, பண உதவி செய்யும் போது அவர்களிடத்தில் வட்டி வாங்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்க வேண்டும், கடன் பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படியாக கர்த்தர் சட்டம் கொடுக்கிறார். நியாயாதிபதியை தூஷிக்காதே, உன் ஜனத்தின் அதிபதியை சபிக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் பொருள் என்ன? நம்மை ஆளுகை செய்கிற அரசாங்க அதிகாரிகள், கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள், காவல்துறையினர் போன்றவர்களை நாம் நாம் தூஷிக்க கூடாது, திட்டக்கூடாது, தவறாக பேசக்கூடாது, அவர்களை சபிக்கவும் கூடாது, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மிடத்தில் உள்ள மிருகங்களின் முதற் பேரானதை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் காணிக்கையாக கொடுக்க வேண்டும், பலியிட வேண்டும். முதற் பேரான நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அவர்களை ஊழியத்திற்கென்று வாழ சொல்ல வேண்டும். ஊழியத்திற்காக அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஈடாக நாம் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கென்று பலி கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆடு குட்டி போட்டதானால் 7 நாட்கள் அந்த குட்டி தாயோடு இருக்க வேண்டும். 8ஆம் நாளில் அதை கர்த்தருக்கென்று பலி கொடுக்கலாம். பிறந்த உடனே அந்த குட்டியை பலி கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல மற்ற மிருகங்களை, சாப்பிடக்கூடிய ஆடு மாடு போன்ற மிருகங்களை தானாக செத்ததையோ அல்லது மற்ற மிருகங்கள் கொன்ற மிருகத்தையோ, அதாவது ஒரு சிங்கமோ ஒரு புலியோ கரடியோ ஒரு மாட்டை அடித்து விட்டது, மாடு செத்து விட்டது என்றால் அதை நாம் சாப்பிடக்கூடாது, அந்த மாംசத்தை புசிக்க கூடாது. வியாதி வந்து செத்த மிருகத்தையும் புசிக்க கூடாது. இப்படி நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவிதமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் விலக்கி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாம், இந்தந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஞானத்தை நமக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதையெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ளாததினால்தான் எந்த சூழ்நிலையில் நாம் எப்படி செயல்படுவது என்று தெரியாமல் தவறாக செயல்பட்டு அதனால் வரும் பாதிப்புகளை சுமந்து கொண்டு, எதினால் நமக்கு கஷ்டம் வருகிறது வாழ்க்கையில், எதினால் சரியாக நல்ல காரியங்கள் நடக்கிறது, நமக்கு சரியாக நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதே இல்லை. ஏதோ வருகிறது ஏதோ போகிறது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயமாய் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்க தேவையில்லை. நம்முடைய இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் நாம் காரணம் தெரிந்திருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எது வந்தாலும் இது இதனால் தான் வந்திருக்கிறது என்று தெளிவாக நமக்கு தெரியும். கண்டிப்பாக நாம் வேதத்தை தியானிக்கும் போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நன்மையை நாம் தேடிக்கொள்ள முடியும், தீமையை விட்டு நாம் அகன்று விட முடியும் சுலபமாக. இதே போல வியாதிகளை கூட, பலவிதமான வியாதிகள்
இன்று அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் வருகிறது. இவைகளிலிருந்தும் காத்து கொள்ள நீதி நியாயங்களை நாம் வேதத்தில் படித்து புரிந்து நாம் நடந்தால் அதனால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். நம் ஜீவனையும் நம் ஆத்துமாவையும் நரகத்தை தப்புவித்துக் கொண்டு நித்திய ஜீவனை அடைய முடியும். இதற்கான எல்லா வழிகளும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இந்த பகுதி அந்த பகுதி என்று வாக்குவாதம் செய்து கொண்டிருக்காமல் எல்லா வசனங்களும் கர்த்தர் நமக்கு கைகளில் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் தான் சேர்த்து கொடுத்திருக்கிறார். அதிலும் 34 புத்தகங்களை எடுத்து விட்டார்கள். கொடுத்திருப்பதே 66 புத்தகங்கள் தான். அதையாவது நாம் முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய கிருபையின் படியும் நம்முடைய விருப்பத்தின் படியும் கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்குள் சேர்த்து கொள்வார். அளவற்ற அவருடைய கிருபை பெரியது. நாம் நம் இருதயத்தை வளைக்க வேண்டும். நம் இருதயத்தை கடினப்படுத்தி மரம் போல நம் இருதயத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு நாணலை போல வளைக்க வேண்டும். நாணல் என்பது மெல்லிய செடியாக இருக்கிறது. பாய்களை பின்னுவார்கள். அந்த நாணல் செடி லேசான ஒரு காற்று அடித்தாலும் வளைந்து விடும். ஒரு காரியம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஏரிக்கரையில் ஒரு மரமும் இருக்கிறது. அதன் பக்கத்தில் நிறைய நாணல் செடிகள் முளைத்திருக்கிறது. மிகப்பெரிய புயல் காற்று ஒன்று வருகிறது. அந்த புயல் காற்று வந்ததும் அந்த பெரிய மரம் அந்த புயல் காற்றை தாங்க முடியாமல் சரிந்து விழுந்து மறைத்து விட்டது. ஆனால் இந்த சிறிய நாணல் செடி அந்த காற்றை சுமந்து எதிர்த்து நிற்காமல் வளைந்து கொடுப்பதினால் அது உயிரோடு அந்த செடி வேர் பிடுங்கப்படாமல் அப்படியே இருக்கும். இது நிஜமாக இயற்கையில் நடக்கக்கூடிய சம்பவமே. அப்படிப்பட்ட பெரிய புயல் காற்றையும் கூட இந்த நாணல் செடியால் தாங்க முடிகிறது என்றால் காரணம் அதில் வளைந்து கொடுப்பதே காரணம். அது தன்னை கடினப்படுத்தாமல், தன் மனதை கடினப்படுத்தாமல், காற்றுக்கு எதிர்த்து நிற்காமல், பெருங்காற்று வருகிறது என்னும் போது அதை தாழ்வாக தலைவணங்கி விட்டு விடுகிறது. அதனால் அது தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது. மரமோ தன்னை வளைக்க முடியாமல் அது அப்படியே பெருத்து இருப்பதினால் அது தன்னை வளைக்க முடியாமல் காற்றை எதிர்த்து நின்று கடைசியில் விழுந்து விடுகிறது. இது போலதான் நம்முடைய இருதயமும். நம்முடைய இருதயம் கர்த்தரின் வார்த்தைக்கு வளைந்து கொடுக்கும் போது கர்த்தருக்கு இசைந்து போகிறோம். அவர் வழிகளில் நடக்கிறோம். அவருக்கு பணிந்து கொள்கிறோம். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் நாம் காப்பாற்றப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன், உலக வாழ்க்கை தான் வாழ்வேன், என்னால் முடியும், நான் வாழ்ந்து கொள்வேன், என் வாழ்க்கையை நானே வாழ்ந்து கொள்வேன், வேதம் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, கர்த்தரை நானே கேட்க வேண்டும், அதையே நான் படிக்க வேண்டும் என்று கடினமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பது என்பது புயலுக்கு எதிர்த்து நிற்கிற மரம் போல. நம் இருதயம் உலக இன்பங்களினால் கொழுத்து பெருத்து நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போனதானால் துன்பத்திலும் வேதனையிலும் இருப்பவர்களிடத்தில் வேத வசனங்களை சொன்னால் கேட்பார்கள். ஆனால் எந்த துன்பமும் இல்லாமல் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் நாளை வருகிறேன் போகலாம் என்று போய்விடுவார்கள். ஒரு வார்த்தை கேட்க கூட அவர்களிடத்தில் பொறுமை இருக்காது. காரணம் என்ன? அவர்கள் மரம் போல அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. சரீரம் கொழுக்கலாம் தவறில்லை, ஆனால் மனம் கொழுக்க கூடாது. அதுதான் ஆபத்தானது. மனதில் கொழுப்பு இருக்கக்கூடாது. அதற்கு பெயர் திமிர், பெருமை என்று சொல்லலாம். அந்த குணங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு கர்வம் என்று சொல்வார்கள். அந்த அந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் இராதபடிக்கு நம் இருதயத்தை எப்பொழுதும் பார்த்து கொள்ள வேண்டும். எதையும் செவி கொடுத்து கேட்கிற தாழ்மையுள்ள இருதயம் வேண்டும். அதை சரியா தவறா என்று யோசிக்கிற பொறுமை வேண்டும். இப்படி இருந்தால்தான் நம் வாழ்க்கையை ஞானமாக நடக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் வளைந்து கொடுக்கும் போது மரம் போல விழுந்து போகாமல் நாணல் போல வளைந்து கொடுத்து நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக நித்தியமாக நிரந்தரமாக இருக்கலாம். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வீணான வாக்குவாதங்களை விட்டு கர்த்தர் போதிக்கிற நீதி நியாயங்களை கற்று நம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.